வணக்கம். நான் கனி மார்த்தாண்டன். மாங்கல்ய தோஷம். இந்த மாங்கல்ய தோஷம் யாருக்கு கணக்கிட வேண்டும்? எந்த கிரகங்களை வைத்து கணக்கிட வேண்டும்? தோஷம் இல்லை என்றால் எந்த கிரக பார்வை பெற்று இருக்க வேண்டும்? எந்த 2 கிரகங்கள் சேர்ந்தால் தோஷத்தின் அளவு, அதாவது அதனுடைய வீரியம் அதிகரிக்கும்? எப்படிப்பட்ட ஜாதகத்தை இந்த மாங்கல்ய தோஷம் உடையவர்களுடன் சேர்க்க வேண்டும்? நீசம் அஸ்தமனம் பெற்ற கிரகங்களின் தொடர்பு இருந்தால் இந்த மாங்கல்ய தோஷம் உண்டா இல்லையா? இப்படி பல்வேறு கேள்விகளுக்கு பதிலாக இந்த பதிவு உங்களுக்கு முழுமையான விளக்கமாக இருக்க போகிறது. தோஷங்கள் என்று வருகின்ற பொழுது ஆண் பெண் என்ற வித்தியாசம் இல்லாமல் இருவருக்குமே எல்லா தோஷங்களும் பொருந்தும். ஆனால் இந்த மாங்கல்ய தோஷத்தை பொறுத்தவரையில் பெண்களுக்கு மட்டுமே இந்த தோஷம் கணக்கிட வேண்டும். மாங்கல்யம் என்பது தாலி. பெண்களுக்கு 8ஆம் இடம் என்பது இந்த மாங்கல்ய பலம் பெற்று இருக்கின்றாரா, அந்த பெண்ணிற்குரிய தாலி பாக்கியம் வலுவாக இருக்கின்றதா என்பதை கணக்கிட வேண்டும். ஆண்களுக்கு இந்த 8ஆம் இடம் என்பது ஆயுள் ஸ்தானம். அவர்களுடைய ஆயுளுக்கு என்ன விதமான கண்டம் ஏற்படும் அல்லது கண்டம் இல்லாமல் தீர்க்காயுள் பெற்றவரா என்பதை கணக்கிட இந்த 8ஆம் இடத்தை வைத்து கணக்கிட வேண்டும். திருமணம் என்கின்ற பொழுது ஒரு பெண்ணிற்கு தாலியும் மெட்டியும் அணிவிக்கின்றார்கள். மற்ற நேரத்தில் கன்னி பெண்ணாக இருக்கின்ற காலத்தில் இந்த தாலியும் மெட்டியும் அணிவதில்லை. ஆனால் தாலியை மட்டும் வைத்துதான் இந்த மாங்கல்ய தோஷத்தை கணக்கிடுகின்றார்கள். அதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. அந்த காலத்தில் பெண்கள் தாலியை மட்டும்தான் அணிந்திருந்தார்கள். மெட்டி என்பது ஆண்கள் அணிந்திருந்த ஒரு பொருளாகும். காலப்போக்கில் இந்த விஷயங்கள் மாறி இப்பொழுது 2மே பெண்கள் தான் அணிகின்றார்கள். எதற்காக பெண்களுக்கு தாலியும் ஆண்களுக்கு மெட்டியும் அணிந்தார்கள் என்றால், ஆண்கள் தலை நிமிர்ந்து அந்த காலத்தில் நடந்தார்கள். அதனால் எதிரில் வருகின்ற ஒரு பெண் தாலி அணிந்திருந்தால் அந்த பெண் திருமணமானவர் என்பதை தெரிந்து கொண்டு விலகி விடுவார். பெண்கள் அந்த காலத்தில் தலை குனிந்து நடந்தார்கள். அதனால் ஒரு ஆண் மெட்டி அணிந்திருந்தால் அந்த ஆண் திருமணமானவர் என்பதை தெரிந்து கொள்வார். இப்படி நடைமுறையில் அவர்கள் திருமண ஆனவரா இல்லையா என்பதை தெரிந்து கொள்வதற்காக இந்த தாலியும் மெட்டியும் அந்த காலத்தில் ஏற்படுத்தினார்கள். காலப்போக்கில் இந்த பழக்கங்கள் மறைந்து தாலியும் மெட்டியும் ஒரு பெண் தான் அணிந்து கொள்கின்றார். அதனால்தான் இந்த மாங்கல்ய தோஷம் என்பது பெண்களுக்கு இருக்கின்றதா இல்லையா என்பதை அந்த காலத்தில் கணக்கிட்ட முறைப்படிதான் இப்பொழுதும் கணக்கின்றார்கள். மாங்கல்ய தோஷம் எப்படி கணக்கிட வேண்டும்? ஒரு பெண்ணினுடைய ஜாதகத்தில் மாங்கல்ய தோஷம் எப்படி கணக்கிட வேண்டும்? மாங்கல்ய தோஷம் எப்படி கணக்கிட வேண்டும்? ஒரு பெண்ணினுடைய ஜாதகத்தில் ராசி கட்டம் மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த ராசி கட்டத்தில் லக்கணத்திற்கு 8ஆம் இடத்தில் என்ன கிரகம் நிற்கின்றது என்று பாருங்கள். லக்கணத்திற்கு 8ஆம் இடம். இப்பொழுது இந்த உதாரண ஜாதகத்தில் இந்த லக்கணம் என்பது கும்ப லக்கணமாக இருக்கின்றது. இதற்கு 8ஆம் இடம் கன்னி ராசி. இந்த கட்டத்தில் என்ன கிரகம் இருக்கின்றது? முக்கியமாக பாவ கிரகங்கள் நிற்கின்றதா என்பதை கணக்கிட வேண்டும். பாவ கிரகங்கள் என்பது சூரியன், ராகு அல்லது கேது, சனி, செவ்வாய். ஆக மொத்தம் இந்த 5 கிரகங்களில் ஏதாவது ஒன்று 8ஆம் இடத்தில் நின்றால், அந்த பெண்ணினுடைய ஜாதகத்தில் 8ஆம் இடத்தில் இந்த 5 கிரகங்களில் ஏதாவது ஒன்று இருந்தாலும் அவருக்கு மாங்கல்ய தோஷம் உண்டு. இப்பொழுது சில கிரக இணைவுகள் கூட இந்த தோஷத்தை அதிகப்படுத்தலாம். முக்கியமாக வீரியம் கொண்ட மாங்கல்ய தோஷம் வீரியம் கொண்டு யாருக்கு இருக்கும் என்றால், சூரியனுடன் செவ்வாய் சேர்ந்து நின்றாலும் கடுமையான ஒரு மாங்கல்ய தோஷம். சனியுடன் செவ்வாய் சேர்ந்து இருப்பது இந்த 8ஆம் இடத்தில் நின்றிருந்தால் கடுமையான மாங்கல்ய தோஷம். சனியுடன் ராகு சேர்ந்து இருப்பது கடுமையான மாங்கல்ய தோஷத்தை தரும். கேதுவுடன் சேருகின்ற போது இதனுடைய அளவு குறையும். செவ்வாயுடன் கேது சேர்ந்து நின்றால் கடுமையான மாங்கல்ய தோஷம் உண்டு. ஆனால் செவ்வாயுடன் ராகு சேர்ந்து நிற்கின்ற பொழுது இந்த தோஷத்தின் அளவு சற்று குறையலாம். ஏனென்றால்
சனியைப் போலவே ராகு செயல்படுவார், செவ்வாயைப் போலவே கேதுவும் செயல்படுவார் என்பதால் இந்த தோஷத்தின் அளவு மிக அதிகமாக இருக்கும் என்பதால் சனியுடன் ராகு சேர்கின்ற பொழுது கடுமையான மாங்கல்ய தோஷம், செவ்வாயுடன் கேது செய்து நின்றாலும் கடுமையான செவ்வாய் தோஷமாக, அதுவும் மாங்கல்ய தோஷத்தை தருகின்ற தோஷமாக இருக்கும். இப்போ எந்த இடத்தில் குரு நின்றால் இதற்கு நிவர்த்தி என்று பார்க்கலாம். மாங்கல்ய தோஷத்திற்கு ஒரு நிவர்த்தி. இப்போ குரு லக்னத்திற்கு 2ஆம் இடத்தில் இருக்கின்றார். அப்படி என்றால் அவரது 7வது பார்வையாக இந்த 8ஆம் இடத்தில் இருக்கின்ற கிரகத்தை பார்ப்பார். அதனால் மாங்கல்ய தோஷம் குறையும், மாங்கல்ய தோஷம் இல்லை என்றும் சொல்லலாம். இப்போ லக்னத்திற்கு 4ஆம் இடத்தில் குரு நின்றாலும் குரு 5ஆம் இடமாக இருக்கின்ற இந்த 8ஆம் இடத்தை பார்வையிடுவார். அதனாலும் இந்த தோஷத்தின் அளவு குறையும், மாங்கல்ய தோஷம் இந்த பெண்ணிற்கு இல்லை என்று சொல்லிவிடலாம். 12ஆம் இடத்தில் குரு நின்றால் அவர் 8ஆம் இடத்தில் இருக்கின்ற கிரகத்தை 9வது பார்வையாக பார்ப்பார். பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 9 குருவினுடைய 9வது பார்வை இந்த 8ஆம் இடத்திற்கு கிடைக்கின்றது. அதனால் மாங்கல்ய தோஷம் இல்லை. ஆக மொத்தம் குருவின் பார்வை இந்த 8ஆம் இடத்திற்கு கிடைத்தால் மாங்கல்ய தோஷம் இந்த பெண்ணிற்கு இல்லை என்று சொல்லிவிடலாம். இந்த இடத்தில் குரு வக்ரம் பெற்று இந்த 3 இடத்திலும் இல்லை. அதனால் இந்த 8ஆம் இடத்தில் இருக்கின்ற கிரகத்திற்கு மாங்கல்ய தோஷம் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா குரு வக்ரம் பெற்று இந்த 3 இடத்து, அதாவது லக்னத்திற்கு 2ஆம் இடம், 4ஆம் இடம், 12ஆம் இடம், இந்த 3 இடத்திலும் குரு வக்ரம் பெற்று நின்றால் சில காலத்திற்கு மட்டுமே இந்த 8ஆம் இடத்திற்கு குருவினுடைய பார்வை கிடைக்கும். 12 ஆண்டுகள் கிடைக்கும். 12 ஆண்டுகள் இந்த மாங்கல்ய தோஷம் பலம் பெற்றுவிடும். அதனால் குரு வக்ரம் பெற்று நிற்கின்ற பொழுது அது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டுமே மாங்கல்ய தோஷத்தை தராது. 12 ஆண்டுகள் மாங்கல்ய தோஷத்தை தரும், 12 ஆண்டுகள் மாங்கல்ய தோஷத்தை தராது. அது ஜாதகருடைய வயதை வைத்து தான் கணக்கிட வேண்டும். அதனால் மாங்கல்ய தோஷம் உண்டு. குரு வக்கரம் பெற்றால் மாங்கல்ய தோஷம் அந்த பெண்ணிற்கு இருக்கின்றது என்பதை கணிக்க முடியும். இதுவரைக்கும் நீங்க 8ஆம் இடத்தை மட்டும்தான் பார்த்தீங்க. இப்போ 9ஆம் இடத்தை பார்க்க போறீங்க. 9ஆம் இடத்தில் செவ்வாய் வக்கரம் பெற்று நின்றாலும் சனி வக்கரம் பெற்று நின்றாலும் மாங்கல்ய தோஷம் உண்டு. 8ஆம் இடம் சொல்லிட்டு இப்போ 9ஆம் இடம் சொல்லி குழப்புறோன்னு நினைக்க வேண்டாம். இந்த வக்கரம் என்றாலே ஒரு கிரகம் பின்னோக்கி வருகின்றது என்பதுதான் அர்த்தம். அப்படி என்றால் செவ்வாய் வக்கரம் பெற்றது என்றால் அது சில காலம் இந்த 8ஆம் இடத்தை நோக்கி பயணிக்கும். சனியும் வக்கரம் பெற்று நிற்கின்ற பொழுது அதுவும் இந்த 8ஆம் இடத்தை நோக்கி தான் பயணிக்கும். அப்படி என்றால் மாங்கல்ய தோஷம் உண்டு. செவ்வாய் வக்கரம் பெற்றாலும் சனி வக்கரம் பெற்றாலும் அதுவும் 9ஆம் இடத்தில் நின்றால், ஒரு பெண்ணிற்கு நின்றால் நிச்சயமாக மாங்கல்ய தோஷம் அந்த பெண்ணிற்கு உண்டு. வக்கரம் பெற்ற கிரகங்கள் சில காலங்கள் பின்னோக்கி நகர்வதால் இந்த மாங்கல்ய தோஷம் இருக்கின்றது. ஒன்பதாம் இடத்தில் பாவ கிரகங்கள் இருந்தால் மாங்கல்ய தோஷம் இருக்கின்றதா என்றால் மற்ற கிரகங்களுக்கு இல்லை. பாவ கிரகங்களான இந்த சூரியனும் ராகு கேது இந்த 3 கிரகங்களுக்கும் வக்ரம் என்ற நிலை இல்லை. அதனால் சூரியன் ராகு கேது 9ஆம் இடத்தில் நின்றால் அவை மாங்கல்ய தோஷத்தை தராது. செவ்வாய் வக்ரம் பெற்று இருந்தாலும் சனி வக்ரம் பெற்று 9ஆம் இடத்தில் நின்றாலும் மாங்கல்ய தோஷம் உண்டு. இப்போ லக்னத்திற்கு 2ஆம் இடத்தில் சுக்கிரன் நிற்கின்றார். இந்த சுக்கிரனுடைய 7வது பார்வை 8ஆம் இடத்தை நோக்கி பயணிக்கும். அப்படி என்றால் மாங்கல்ய தோஷம் இந்த பெண்ணிற்கு கிடையாது. எந்த விதமான பாவ கிரகங்கள் இந்த 8ஆம் இடத்தில் நின்றாலும் சுக்கிரனுடைய பார்வை கிடைப்பதால் சுக்கிரன் முழு சுபர், குருவை போலவே சுக்கிரனும் முழு சுபர் என்பதால் மாங்கல்ய தோஷம் கிடையாது. ஆனால் சுக்கிரன் வக்ரம் பெற்று நின்றால்
சில ஆண்டுகள் மாங்கல்ய தோஷம் இந்த பெண்ணிற்கு உண்டு. அது அந்த பெண்ணினுடைய வயதை பொறுத்து மாறுபடும் என்பதால் மாங்கல்ய தோஷம் இந்த பெண்ணிற்கு உண்டு. எப்பொழுதென்றால் சுக்கிரன் வக்கரம் பெற்ற நிலையில் லக்னத்திற்கு 2ஆம் இடத்தில் நின்றால் மாங்கல்ய தோஷம் இந்த பெண்ணிற்கு உண்டு. இப்போ 8ஆம் இடத்தில் பாவ கிரகங்கள் நின்றாலே மாங்கல்ய தோஷம் என்று கணக்கிட்டிருக்கின்றோம். மாந்தியை பற்றி சொல்லலை. மாந்தி என்ற கிரகம் 8ஆம் இடத்தில் ஒரு பெண்ணிற்கு நிற்கின்றது என்றால் அது எந்த கிரகத்தோடு கூட்டணி சேர்ந்து இந்த இடத்தில் 8ஆம் இடத்தில் நின்றால் அந்த பெண்ணிற்கு நிச்சயமாக மாங்கல்ய தோஷம் உண்டு. 8ஆம் இடத்தில் மாந்தி தனித்து நின்றாலும் அல்லது வேறு கிரகத்துடன், இப்போ புதனுடனோ சுக்கிரனுடனோ குருவுடவோ எந்த கிரகத்தோடு கூட்டணி சேர்ந்து இந்த 8ஆம் இடத்தில் நின்றாலும் மாங்கல்ய தோஷம் அந்த பெண்ணிற்கு உண்டு. 8ஆம் இடத்தில் நிற்கின்ற கிரகம் நீசம் பெற்று நின்றாலும் இல்லை என்றால் அஸ்தங்கம் பெற்ற கிரகமாக இருந்தாலும் 8ஆம் இடத்தில் இருந்தால் மாங்கல்ய தோஷம் உண்டு. இப்போ உதாரணத்திற்கு புதன் 8ஆம் இடத்தில் நீசம் பெற்று நிற்கின்றது என்றால் மாங்கல்ய தோஷம் உண்டு. சூரியனுடன் சேர்ந்த ஒரு கிரகம் அஸ்தங்கம் அடையும். இப்போ சூரியனுடன் புதன் சேர்ந்து 8ஆம் இடத்தில் நிற்கின்றது, அது அஸ்தங்கமாக இருக்கின்றது என்றாலும் மாங்கல்ய தோஷம் உண்டு. அடுத்ததா மாங்கல்ய தோஷம் உடைய ஒரு பெண்ணிற்கு எப்படிப்பட்ட வரனை சேர்க்க வேண்டும்? தோஷம் உள்ளவர்களுக்கு தோஷம் உள்ள வரனை தான் சேர்ப்பார்கள். மற்ற தோஷங்களுக்கு இந்த விதி பொருந்தும். முக்கியமாக இந்த செவ்வாய் தோஷம், நாக தோஷம் போன்ற தோஷங்கள் ஒரு பெண்ணிற்கு இருந்தால் அவருக்கு வருகின்ற கணவருக்கும் அதே போல தோஷங்கள் இருந்தால் அது சரியான ஒரு திருமண முறையாகும். ஆனால் இந்த மாங்கல்ய தோஷத்தை பொறுத்தவரையில் ஒரு பெண்ணிற்கு மாங்கல்ய தோஷம் இருந்தால் அவருக்கு வருகின்ற வரனுக்கு 8ஆம் இடத்தில் எந்த விதமான பாவ கிரகங்களோ பாவ கிரகங்களுடைய சேர்க்கையோ பெற்று அந்த 8ஆம் இடம் இருக்கக்கூடாது. ஏனென்றால் ஆயுள் ஸ்தானத்தை குறைக்கின்ற பாவ கிரகங்கள் ஒரு ஆணிற்கு இருந்தால் அவருக்கு ஏற்கனவே ஆயுள் குறைவு என்பது அவர் ஜாதகத்திலேயே இருக்கின்றது. இந்த பெண்ணினுடைய ஜாதகத்தில் மாங்கல்ய பாக்கியம் இல்லை என்கின்ற பொழுது திருமணத்திற்காக வரன் சேர்க்கின்ற பொழுது அந்த ஆணிற்கு ஆயுள் குறைவு என்றால் அந்த மாங்கல்ய தோஷம் ரொம்ப வீரியமாக செயல்படும். அதனால் அந்த பெண் அந்த கணவரை இழக்கக்கூடிய துர்பாக்கியமான ஒரு நிலை ஏற்படும். அதனால் ஆயுள் பலம் அதிகமாக உள்ள ஒரு ஆணையே மாங்கல்ய தோஷம் உடைய ஒரு பெண்ணிற்கு கணவராக தேர்ந்தெடுக்க வேண்டும். ஆயுள் ஸ்தானத்தை கணக்கிட பல்வேறு விதமான கணக்குகள் இருக்கின்றன. இப்பொழுது நாம் பார்ப்பது மாங்கல்ய தோஷத்தை பற்றி மட்டும் என்பதால் அந்த ஆயுள் ஸ்தானத்தை கணிப்பதற்கு சில விதிகள் இருக்கின்றன. அவை அடுத்த பதிவில் நாம் பார்க்கலாம். இப்பொழுது இதற்கு என்ன பரிகாரம் செய்ய வேண்டும்? இந்த மாங்கல்ய தோஷம் உடையவர்கள் என்ன பரிகாரம் செய்யலாம்? பரிகாரங்கள் என்றதும் அனைவருக்கும் தெரிந்த பல்வேறு பரிகாரங்கள் இந்த மாங்கல்ய தோஷத்திற்கு உண்டு. ஆனால் இந்த மைலேஜ் ஜோதிடத்தின் மூலமாக நாங்கள் உங்களுக்கு பகிர்கின்ற இந்த பரிகாரங்கள் சூட்சமமான, பலருக்கும் தெரியாத ஒரு அற்புதமான பரிகாரங்களை தான் இந்த பதிவில் நாங்கள் உங்களுக்கு சொல்லப் போகின்றோம். முக்கியமாக இந்த மாங்கல்ய தோஷத்திற்கு சிறப்பான ஒரு பரிகாரம் தில்லைக்காளியை வணங்குவது. சிதம்பரத்தில் இருக்கின்ற தில்லைக்காளிக்கு நல்லெண்ணெய் அபிஷேகம் செய்ய வேண்டும். அப்படி செய்தால் அந்த தில்லைக்காளி அந்த பெண்களுக்கு விதவை கோலம் ஏற்படாத வண்ணம் காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. தில்லைக்காளியை வணங்க வேண்டும். முக்கியமாக இந்த வெள்ளி செவ்வாய் கிழமைகளில் சென்று இந்த மாங்கல்ய தோஷம் உடைய பெண்கள் நல்லெண்ணெய் வாங்கி அபிஷேகம் செய்ய வேண்டும். இவ்வாறு செய்கின்ற பொழுது இந்த மாங்கல்ய தோஷம் அந்த பெண்ணிற்கு ஏற்படாது. செவ்வாய் மங்களகாரகன், சுக்கிரன் என்பது களத்திரக்காரகன். அதனால்தான் இந்த செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் ஏதாவது ஒரு நாளை நீங்கள் தேர்ந்தெடுத்து தில்லைக்கு சென்று, அதாவது சிதம்பரத்திற்கு சென்று தில்லைக்காளிக்கு நல்லெண்ணெய் வாங்கி அபிஷேகம் செய்ய வேண்டும்.
மாங்கல்ய தோஷம் என்பது மிகப்பெரிய தோஷமாக ஒரு பெண்ணினுடைய ஜாதகத்தில் இருந்தால் திருமணம் என்பது ஒரு பெரிய தடைக்கல்லாக இருக்கும். இந்த திருமண தாமத்திற்கு முக்கியமான ஒரு காரணமாக மாங்கல்ய தோஷம் இருக்கும். தில்லைக்காளி சிவனிடம் வரம் பெற்றவள். அவளை வணங்குகின்ற பொழுது இந்த மாங்கல்ய தோஷத்தின் அளவு வீரியம் குறைந்து அவர்களுடைய தாலி பாக்கியம் நிலைக்கும் என்பது அந்த காலத்திலிருந்தே இருக்கின்ற ஒரு பழமையான நம்பிக்கை மட்டுமல்ல, அது உண்மையும் கூட. அதனால் தில்லைக்காளியை செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமைகளில் சென்று பெண்கள் வழிபாடு செய்வது முக்கியமாக இந்த மாங்கல்ய தோஷத்திற்கு ஒரு சிறந்த பரிகாரமாகும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.